முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. உள்நாட்டு செய்திகளில் தற்போது பிரதான தலைப்புச் செய்தியாக பேசப்படும் விடயம் மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல். இன்னும் தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல்களுக்காக 2 நாட்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கும் நிலையில் தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து தேர்தல் பிரசார அலுவலகங்களும் இன்று நள்ளிரவுக்கு முன்னர் அகற்ற வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமடோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் முகமது. வணக்கம் ஜெஃப்ரி. முகமது, அதாவது தேர்தலுக்கான வாக்களிப்பு மற்றும் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் தொடர்பான ஏற்பாடுகள் எந்த வகையில் இருக்கின்றன? தற்பொழுது ஏற்கனவே வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள், வாக்குச்சாவடிகளிலே பயன்படுத்தப்படுகின்ற வாக்காளர் இடாப்புகள், அதேபோல் உடைத்தளிக்க முடியாத மை, வாக்களிப்பு சிற்றறை போன்ற வாக்கெடுப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தற்பொழுது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் தயாரிக்கப்பட்டு முடிந்துவிட்டன. கடைசியாக நாளை காலை சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு கையளிக்கப்படுவதற்காக அந்தந்த விநியோக நிலையங்களுக்கு அவை இன்று எடுத்துக் கொள்ளப்படவிருக்கின்றன. அதன் பின்னர் நாளை காலை 7 மணியிலிருந்து சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் அந்தந்த விநியோக நிலையங்களுக்கு அறிக்கையிட்டதன் பின்னர் அவர்களுக்கு அவை விநியோகிக்கப்படுவதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக முகமது அவர்களே, தேர்தல் முடிவுகள் நான் நினைக்கிறேன் கொழும்பு மாவட்டம் மேல் மாகாணமும் இருப்பதால் முதலாவது தேர்தல் முடிவு எத்தனை மணி அளவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? தபால் மூலம் அஞ்சல் வாக்குகளின் முடிவுகள் தான் முதலில் வெளியிடப்படுவது வழக்கம். அந்த வகையில் பெரும்பாலும் நாம் எதிர்பார்ப்பது ஒன்றில் மாத்தறை அல்லது அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அஞ்சல் வாக்கு முடிவுகள் ஏறத்தாழ 29ஆம் தேதி 10 மணிக்கும் 11 மணிக்கும் இடையில் வெளியிடப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றன. நன்றி திரு MM முகமது அவர்களே. அது தேர்தல்கள் செயலகத்தின் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது எங்களோடு காலை நேரத்தில் சிரமம் பாராது நேரடியாக இணைந்திருந்தார். நன்றி.